Hello friends, Assalamu alaikum. Welcome to our channel Hana's Corner. சொதப்பாமல் லேயர் கடல் பாசி ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஷேர் பண்ணியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலே யார் வேணாலும் ஈஸியாக கடல் பாசி டக்குன்னு செஞ்சிடலாம். பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டோட எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 லேயர் அகரகர் செய்யலான்னு ஒரு 15 கிராம் அகரகர் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். எம்எல் கணக்கில் பார்த்தா ஒரு 400 ml வாட்டர் விட்டுக்கலாம். இதை ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் காய்ச்சின பசும்பால் 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கணும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பவுடர் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க அந்த அகரகரை 3 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கணும். நம்ம கண்ணளவுலேயே பார்த்து ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், இல்லைன்னா நம்ம கரண்டியில் அள்ளி 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். நான் இதில் நம்ம 3 லேயர் செய்கிறதுனால அதை 3 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ இதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வர்ற ஸ்டேஜில் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற எந்த நட்ஸாக இருந்தாலும் முந்திரியோ பாதாமோ சேர்த்துக்கலாம். 10 கிராம் அகரகர் செய்கிறதுக்கு 3லேருந்து 4 கிளாஸ் பாலோ தண்ணியோ சேர்த்தா போதும். நம்ம 3 கிளாஸை விட கம்மியாக தண்ணி சேர்த்தோன்னா அது ரொம்ப கல்லாக ஸ்டிஃபாக ஆயிரும். அதே மாதிரி 4 கிளாஸை விட அதிகமாக பாலோ தண்ணியோ சேர்த்தோன்னா அதுக்கு ரொம்ப கொழன்னு ஒரு மாதிரி கட் பண்ணி எடுக்க முடியாத அளவு அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாக இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றியாச்சு. அதை ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம அடுத்த லேயருக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்த லேயர் வெறும் பாலில் தான் செய்ய போகிறேன். அதுக்கும் 1 கிளாஸ் பால் விட்டு அதில் இன்னொரு போர்ஷன் அகரகர் அந்த சிரப்பை சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஆட் பண்ணி அதையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த செகண்ட் ப்ராசஸ்க்கு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்ச அந்த பிஸ்தா ஃப்ளேவரும் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து அது மேலேயே இப்போ நம்ம இந்த பால் ஃப்ளேவரையும் நம்ம ஊற்றி விட்டுடலாம். அது ஒரு கரண்டி வச்சு ஊற்றினோன்னா நடுவில் நம்மளுக்கு எதுவும் குழி மாதிரி வராமல் நம்மளுக்கு செட் ஆகி வரும். இப்போ இதையும் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம 3வது லேயர் ரெடி பண்ணுறதுக்கு அதே பாத்திரத்தில் மறுபடியும் 1 கிளாஸ் பால் விட்டு மிச்சம் இருக்கிற எல்லா கடல் பாசி சிரப்பையும் இதோடு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரோஸ் எசன்ஸில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் நட்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு நல்ல கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்க அந்த செகண்ட் லேயர் அகரகரும் செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பாதி செட் ஆகியும் ஆகாத மாதிரி இருக்குது. இந்த லெவலில் நம்ம 3rd லேயரை ஊற்றினோன்னா கொஞ்சம் செகண்ட் லேயரும் 3rd லேயரும் மிக்ஸ் ஆகி ஜிக்ஸாக் மாடலில் வரும். அப்படியே ஊற்றியாச்சு. இந்த செகண்ட் லேயரும் 3rd லேயரும் கலந்து இருக்கிறது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். 1 hour வச்சா போதும், நல்லா செட் ஆகி வந்துடும். அதை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான லேயர் அகரகர் செஞ்சாச்சு. நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி நம்ம அதை சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் லேயர் ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு முன்னாடியே 3rd லேயர் ஊற்றுனதுனால அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. சூப்பரான அகரகர் ரெடி. இஃப்தாருக்கு செஞ்சு நீங்களும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்.